கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை இந்த அருமையான ஹோப் டிவியின் வாயிலாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாள் வரை கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காத்துக்கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக கடவதாக. கடந்த நாட்கள் முழுவதும் நாம் மதிப்பு மிக்கவர்களா என்கிற தலைப்பின் கீழாக அநேக துணை தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் இந்த 8வது துணை தலைப்பாக உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்கிற ஒரு தலைப்பின் கீழாக கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். ஏன் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், எப்படி நேசிக்கிறார், எதற்காக நேசிக்கிறார் என்கிற ஒரு சிறிய காரியத்தை, சிறிய அனுபவத்தை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் 7வது பாடத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், பேதுரு மறுபடியும் இயேசுவை விட்டு வழி விலகி போயிருந்தார். ஆனாலும் இயேசு பேதுருவை தேடி வந்தார் என்பதை நாம் பார்த்தோம். இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியை நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இன்னைக்கு இந்த 8வது பாடத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கண்மணி போல நடத்தினார், தொடர்ந்து நம்மை நடத்துவராக. இங்க என்ன அப்படின்னா, உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மனிதனா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்துட்டானா இந்த வார்த்தையை அநேகர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. தகப்பனிடத்தில், தாயினிடத்தில், இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்குகிற ஒரு வார்த்தை. நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. கலக்கமாக இருக்கிற சூழ்நிலையில், சோர்ந்து போன சூழ்நிலையில் பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டப்பா, அம்மா ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய தைரியமான வார்த்தை எதுவுமே இல்லை. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேம்மா, நான் இருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லைன்னா பாசமே கிடைக்காத, நேசமே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி பாருங்க, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். அவங்க ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. காரணம், அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு பெரிய அர்த்தம், ஒரு பெரிய பலம் அதுல உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிற இந்த தலைப்பு யார் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, இயேசு நமக்கு சொல்லுகிறவரா இருக்கிறார். எப்படி சொல்றாரு? நேராக சொல்றாரா, மறைமுகமா சொல்லுகிறாரா என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் நேராகவே எப்படி நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்னா, தன்னுடைய சிலுவையின் காட்சியிலே அவர் நம்மை நேசிப்பது நமக்கு அவர் வெளிரங்கமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு வழிவிலகி போனான். பேதுரு ஆண்டவரை மறுதலிச்ச பிற்பாடு, ஆண்டவர் மரித்த பிற்பாடு பேதுரு வழிவிலகி போய், அப்போ ஏசப்பா வந்து உயிரோடு எழும்பி இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, எல்லா சீஷர்களையும் போஜனத்துக்கு கூப்பிடுறார். அப்படின்னா ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாரு. அப்போ வேதம் அழகா சொல்லுகிறது, நீங்கள் எல்லா சீஷர்களையும் மற்றும் பேதுருவுக்கும் என்ன சொல்லுங்க, போஜனத்திற்கு வர சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, பேதுரு வந்து சீஷன் கிடையாதா? எல்லா சீஷரும் எங்க வர சொல்லுங்க, போஜனத்துக்கு வர சொல்லுங்கன்னு ஆயிருக்கோம். ஆனா ஏன் வசனம் விதமாய் சொல்லுகிறது, எல்லா சீஷரையும் மற்றும் பேதுருவுக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா விஐபி டிக்கெட் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு மாத்திரம் கொடுக்கிறாரு. பேதுரு கூப்பிட்டுவாங்க. ஏன்னா அவர் இந்த காட்சியெல்லாம் முடித்த பிற்பாடு ஒரு இடத்தில் பேதுரு மனம் கசந்து அழுகிறார். ஐயோ, நான் மறுதலிச்சிட்டேனே, நான் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேனே, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. எப்போ அப்படின்னா, கோழி கூகுன பிற்பாடு. ஆண்டவர் சொன்னாரு, நீ 3 தடவை என்ன மறுதலிப்ப, அப்பமா கோழி கூகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. கூகிடுச்சு. இப்ப நான் உங்களை மறுதலிச்சிட்டேன்னு மனம் கசந்து அழுதவனாய் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இதெல்லாம் நடந்த பிற்பாடு எல்லாரையும் ஆண்டவர் போஜனத்துக்கு கூப்பிட்டாரு. எல்லாம் போஜனத்துக்கு வந்தாங்க. போஜனத்துக்கு வந்த பிற்பாடு நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்பீர்களான வசனம் அழகாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், நீங்க நன்றாய் கவனிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே. எந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சிங்களா? நல்ல ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். என்ன இது சம்பவம் அப்படின்னா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆண்டவரை சீமனை கொஞ்சம் தனியா கூப்பிட்டு பேதுருவை கொஞ்சம் தனியா கூப்பிட்டு பேசுறாரு. என்ன பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் இயேசு பேதுருவை 3 தடவை கேட்டாருன்னு.
ஏன் கேள்வி கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி படிச்சு பாருங்களேன். ஏன்னா அப்படியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. கொஞ்சம் அனுமதி கொடுங்க. நான் இவ்விதமாய் கொஞ்சம் கற்பனை பண்ணி படித்தேன். இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்கிட்ட போயிட்டு, பேதுருவே என்ன நேசிக்கிறாயா, பேதுருவே என்ன நேசிக்கிறாயா, பேதுருவே என்ன நேசிக்கிறான்னு 3 தடவை கேட்டிருப்பாரா? இப்போ உதாரணத்திற்கு நானோ இல்ல நீங்களோ யார்ட்டுனா போய் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் 3 தடவை சொன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க? என்ன பைத்தியமா உனக்கு, ஏன் ஒரு தடவை சொன்ன போதாதா 3 தடவை சொல்றிய அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்போம் இல்லைங்களா? கேட்போமா மாட்டோமா? கட்டாயம் கேட்போம். அப்ப நானும் யோசித்தேன், ஆண்டவர் வந்து பேதுரு கிட்ட 3 தடவை விடாம கேட்டிருப்பாரா, பேதுரு என்ன நேசிக்கிறாயா, பேதுரு என்ன நேசிக்கிறாயா, பேதுரு என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு 3 தடவை கேட்டிருப்பாரா? சாத்தியம் இல்லை, சான்ஸ் இல்லை. ஏதோ ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவாக்கு அங்க நடந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் 3 தடவை கேட்கிறாரு. அதுல எனக்கு ஒரு விசேஷத்த கேள்வி என்னன்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து எத்தனை தடவை என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு நான் 100 ரூபாய் போன் பே பண்ண போறேன். சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் எத்தனை தடவை கேட்டாரு? வெரி குட். யாரோ 3ன்னீங்க. தப்பு. ஆமா பாஸ்டர் 3 தடவை சொல்லிருக்குது. இல்லங்க, தப்புங்க. இயேசு பேதுருவை பார்த்து என்ன நேசிக்கிறான்னு 3 தடவை கேட்கவே இல்லை. அப்போ அப்படி நீங்க 3 தடவைனா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என் மீது அன்பா இருக்கிறாயா அப்படின்னு எத்தனை தடவை கேட்டாரு? 3 தடவை பாஸ்டரா? இல்லங்க. அப்ப நேசிக்கிறாயா 3 தடவை, அப்ப அன்பு செய்கிறாயான்னு 3 தடவைனா 6 முறை ஆச்சு. ஆனா பைபிள் சொல்லுது 3 முறை தான் கேட்டாருன்னு. நான் என்னன்னு சொல்லவா? நீங்க சரியா பைபிள் படிக்கல. நான் சொல்றேன் கேளுங்க. இயேசு பேதுருவை பார்த்து என்ன நேசிக்கிறாயான்னு 1 தடவை தான் கேட்டாரு. ஆனா என்ன அன்பு கூறுகிறாயான்னு 2 தடவை கேட்டாரு. அதை நீங்க சரியா படிக்கல. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதை படிச்சு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த 15வது வாக்கியத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேதுருவை சைடுல கூட்டிட்டு போய் கேட்கிறாரு. அவர்களில் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இவர்களில் எல்லாற்றிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு ஏசப்பா கேட்டார். கேட்ட உடனே ஆமாண்டவரே அப்படின்னு சும்மா இருப்பாரா? இல்ல. அப்படின்னு சும்மா இருந்தா ஆண்டவர் மறுபடியும் உடனே எல்லாம் கேட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா அப்படிதான் கேட்டா நம்ம பைத்தியம்னு சொல்றோமே. ஒருத்தர் நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறான்னு கேட்டா பைத்தியம்ன்றமே. அப்போ அப்படி ஆண்டவர் நேரா ஒரே டைரக்டா 3 தடவை கேட்டிருக்க மாட்டாரு. அங்க ஏதோ பேச்சு வாக்கு போயிருக்கோம், என்ன கான்வர்சேஷன் போயிருக்கோம், நம்ம கொஞ்சம் கற்பனை படிச்சு படிப்போமே. ஃபர்ஸ்ட் தடவை ஆண்டவர் கேட்கிறாரு, ஏசப்பா கேட்கிறாரு, யோவானின் குமாரன் ஆகிய சீமோனே, இவர்களில் அதிகமா என்னை அன்பு கூறுகிறாயா? உடனே பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை அன்பு கூறுறேன். உங்களுக்கு தெரியாதா? 3 வருஷமா 3.5 வருஷமா உங்க கூட ஊழியத்துல இருந்தானே, அதை பார்த்து உங்களுக்கு தெரியாதா நான் உங்க கூட அன்பு கூறுறேன் அப்படின்னு? வெரி குட். ஆமாப்பா பேதுரு, நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். நீ 3 வருஷமா என் கூட இருக்கிறன்னா நீ என்ன அன்பு கூறுறதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப 2வது தடவை கேட்கிறாரு. 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2ஆம் தடவை அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? 2வது தடவை கேட்கிறாரு. 2வது தடவை கேட்ட போது இப்ப பேதுரு யோசிக்கிறாரு, என்னன்னு சொல்லட்டும், எப்படி ஒரு அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டோன்னு. இப்ப பேதுரு என்ன யோசிச்சு சொல்றாருன்னா, என்ன ஆண்டவரே நீர் பேசுறீர், உங்களுக்கு அவ்வளவு கூட தெரியாதா? உங்களை ஒருத்தன் பிடிக்க வந்த போது நான் என்ன பண்ணிட்டேன், என் ஜோப்ல இருந்து கத்தி எடுத்து பட்டார்னு போட்டேன், அவன் டமார்னு வளைஞ்சான், அவனுக்கு காது வெட்டிடுச்சு. நான் உங்களை அன்பு கூறுறதுனாலதான் உங்களை ஒருத்த பிடிக்க வந்தான்னு கோவத்துல அந்த அன்பு என்ன செஞ்சிருச்சுன்னா அவனை வெட்ட போச்சு. ஆனா அவன் தான் சாஞ்சிட்டான், காது போயிடுச்சு. நீர் என்ன மாண்டவர் என்ன அந்த காதையும் தூக்கி ஒட்டி விட்டிர அப்படின்னு ஒரு சாக்கு சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் நான் அன்பு கூறுகிறாயா அப்படின்னா, ஆமாப்பா உங்க கூட 3 வருஷம் தானே, அதுவே சொல்லியா நான் அன்பு கூறுறேன்னு. ஓகே ரைட்டுன்னு ஏசப்பா சொன்னாரு. 2வது தடவை கேட்டாரு, என்ன அன்பு கூறுகிறாயா? என்ன ஆண்டவரே கேட்கிற, உண்மையில அன்பா இருந்தனாலதான் உன்னை ஒருத்த அடிக்கிறதுக்கு வரும்போது பிடிக்கிறதுக்கு வரும்போது அவன் காதை போட்டனே அப்படின்னு சொல்றாரு. ஓகே ரைட்டு, ஏசப்பா அதையும் ஒத்துக்கினாரு. இப்போ மறுபடியும் 3வது தடவை இயேசு பேதுருவை பார்த்து என்ன கேட்கிறாரு? இததான் நம்ம மறுபடியும் வாசிக்க போறோம். 17வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரன் ஆகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். இப்ப புரிஞ்சுச்சிங்களா? 2 தடவை ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்னை அன்பு கூறுகிறாயா, அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு.
ஆனா 3வது தடவை பேதுருவை பார்த்து நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. 3வது தடவை பேதுரு யோசிக்கிறாரு, வேற என்னதான் சாக்கு சொல்லிட்டோம் இந்த மனுஷனுக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கிறாரு. சொல்ல சாக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் சரண்டர் ஆயிடுறாரு. என்ன சரண்டர் ஆகிறாரு? தொடர்ந்து அதே வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீர் என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தடவை தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, நல்ல கவனிக்கணும், பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தடவை கேட்டாரு, ஒரு சாக்க சொல்லிட்டான். செகண்ட் தடவை கேட்டாரு, ஒரு சாக்க சொல்லிட்டான். 3வது தடவை என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவன் உடனே துக்கப்பட்டு ஏசப்பா கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறதும் நேசியாமல் இருப்பதும் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க, உங்ககிட்ட வேற சாக்கு சொல்ல, வேற பொய் சொல்ல என்னால முடியாதுப்பான்னு என்ன செஞ்சிடறாரு? ஒப்பு கொடுத்துறாரு. என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கும் கூட நீங்களும் நானும் அநேக முறை ஏசப்பா கிட்ட இப்படிதான் சாக்கு மேல சாக்கு சொல்லினே இருக்கிறோம். பேதுருவாச்சி 3வது முறை என்னை நேசிக்கிறான்னு கேட்ட உடனே மனம் திரும்பிட்டான், ஒத்துக்குனான். நான் உங்களை நேசிக்கிறதும் நேசிக்காததும் நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிந்திருக்குதுன்னு அவர் ஒத்துக்கினாரு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் பேதுருவை போல எத்தனை சாக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, மகனே மகளே என்னை நேசிக்கிறாயா? என்ன ஆண்டவரை நீர் கேட்கிறீர்? உங்களை நேசிக்கிறேன் என்பதனால தானே நான் வாரதோறும் பைபிளை தூக்கி கோயிலுக்கு வர்றேன். சரிப்பா, ரைட். என்ன நேசிக்கிறாயா? மறுபடியும் என்ன ஆண்டவரை கேட்கிறீர்? உங்களை நேசிக்கிறதால மாசம் நான் கரெக்டா தசமமா வைக்கிறேன். வெரி குட்பா. ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? என்ன ஆண்டவரே கேட்கிறீர்? நீ நேசிப்பதுனாலதான் இன்னொரு வீட்டுக்கு போய் நான் ஜோம் பண்ணிட்டு வரேன், நீ நேசிக்கிறதுனாலதான் இங்க வேலை செய்யறேன், நீங்க நேசிக்கிறதுனாலதான் நான் பிரேயர் பண்றேன், நீங்க நேசிக்கிறதுனாலதான் பைபிள் படிக்கிறேன், நீங்க நேசிக்கிறதுனாலதான் பாட்டு பாடுறேன், நீங்க நேசிக்கிறதுனாலதான் அப்படின்னு அப்படி சொல்லி 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 நான் உம்மை நேசிப்பதுனாலதான் இத்தனையும் காரியங்களை செய்யறேன் அப்படின்னு பேதுருவை போல சாக்கு போக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இத்தனை நாளா அன்பு கூறாயா? ஆமாப்பா, அன்பு கூற எல்லா அன்புக்கும் ஒரு சாக்க சொல்லினே இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பேதுருவை 3ஆம் தடவை கேட்ட கேள்வி உங்களுக்கு எத்தனாவது தடவைன்னு தெரியல, எத்தனை பிரசங்கங்கள் மூலமா நீங்க அந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்களோ தெரியல. ஆனா இன்னைக்கு இவ்விதமாய் கேள்வி வருகிறது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவனே, உண்மையாய் நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ உங்க பதில் என்னங்க? நீங்க உண்மையா நேசித்தா பிறரை பகைப்பீங்களா? நீங்க உண்மையா நேசித்தா பிறர் மீது குறை சொல்வீங்களா? உண்மையா நேசித்தா பிறர்கிட்ட சண்டை போடுவீங்களா? உண்மையா நேசித்தா கெட்ட பேச்சு பேசுவீங்களா? உண்மையா நேசித்தா கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்வீங்களா? உண்மையா நேசித்தா பாவத்தை செய்வீங்களா? நோ. இன்னைக்கு நாம் உண்மையாய் நேசிப்பது கிடையாது. வாரத்திற்கு ஒரு முறை வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நல்ல டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு எல்லாத்தையும் பூசிக்கின்னு கோயிலுக்கிட்ட போயிட்டு உக்காந்துன்னு போகும்போது வரும்போது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி வேஷம் போட்டுக்கொண்டு நாடகத்தில் திரிந்து கொண்டிருக்கிற வேஷ கிறிஸ்தவர்களாய், நாடக கிறிஸ்தவர்களாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர, ஆனா உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? எத்தனை சாக்கு சொல்வீங்க? எவ்வளவு சாக்கு சொல்வீங்க? பேதுருவை கர்த்தர் எங்கெல்லாம் நேசிக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஆரம்பத்திலிருந்து, ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து எதுவுமே இல்லாம அர்ப்பனாய் பிரயாசப்பட்டு ராம் முழுவதும் அகப்படாமல் இருக்கும் பொழுது கூட கர்த்தர் போனாரு, பேதுரு நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அந்த பக்கம் போடு, உனக்கு அகப்படும். அவர் நேசிச்சதுனால கிடைச்சிச்சு எல்லாமே நன்மைகள். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல நடக்கிறாரு, அதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே நானும் தண்ணீர் மேல நடக்கிறேன். ஓ ரைட், குட், நடு. நடந்தாரு, கொஞ்சம் பயந்தாரு, முழுங்கிட்டாருங்க. முழுங்கின பிற்பாடு பயந்தல்ல, அற்ப விசுவாசி ஆயிட்டல, சாவுன்னு ஆண்டவர் விட்டாராங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்ப பாருங்க, அவர் முழுங்கிட்டாருல, முழுங்கின பிற்பாடு பேதுருக்கு நீச்சல் தெரியாதா? எப்படி நீச்சல் தெரியாம இருக்கும்? அவர் ஒரு மீனவன்.
அதே காற்றை சுவாசித்து அதே கடல்ல மீன் பிடிச்சி அதே கடல்ல வாழ்ந்தவங்க அந்த கடல்ல இருந்து நீச்சல் அடிச்சு கடல் கரைக்கு வர முடியாதா? முடியும், நீச்சல் அடிக்க தெரியும். ஆனாலும் பேதுரு ஏன் நீச்சல் அடிக்கலன்னா பேதுருக்கு தெரிஞ்சிடுச்சு, என் சொந்த பலன், என் சொந்த முயற்சியை விட இயேசு பெரியவர். அவர் நீச்சல் அடிக்க தெரிஞ்சோம். அவர் பண்ற ஒரு சிறிய ஜெபம், one small prayer, இயேசுவே என்னை ரட்சியும், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தான், just only one simple word, Lord save me. இயேசுவே என்னை ரட்சியும். அவர் நினைச்சிருக்கலாம், என்ன ஆண்டவரே உன்னை நம்பி நான் தண்ணி மேல நடந்தேன், முழுகி போயிட்டேன், போண்டவரன்னு கோச்சிக்கின்னு நீச்சல் அடிச்சுன்னு கடல் கரைக்கு வந்திருக்கலாம். ஆனா பேதுருக்கு தெரியும், என் வாழ்க்கையில நான் செய்ய முடியாத காரியத்தை ஒரு அடி தண்ணி மேல நடந்திருந்தாலும் அது மேல நடப்பதற்கு காரணம் என் கர்த்தர். என் முயற்சியை விட, என் பலத்தை விட, என் ஞானத்தை விட, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியறதை விட, நாங்க போய் சேர்றதை விட கர்த்தர் என்ன கரம் பிடிச்சிட்டாருன்னா அதோட மேன்மையான ஆசீர்வாதம், அதோட பெரிய ஆசீர்வாதம் இனி இல்லைன்னு தெரிஞ்ச பேதுரு அவர் நீச்சல் அடிக்காம, பிரயாசப்படாம, முயற்சி எடுக்காம இயேசுவே என்னை ரட்சியும், உடனே ஆண்டவர் கையை பிடிச்சு தூக்கி சொல்றாரு, அற்ப விசுவாசிய, நான் உன் கூட இருந்தேனே அப்போமா நீ பயப்படுவ, நான் உன்னை நேசிக்கிறேனே அப்போவா நீ பயப்படுற, நான் உன்னை நேசிக்கும் வரை எத்தனை பேரை காற்றடித்தாலும் எத்தனை பேரை புயல் வந்தாலும் நீ பயப்படாத, காரணம் நான் உன்னை நேசிக்கிறேன். I just love you because you are so valuable. நான் உன்னை நேசிக்கிறேன் காரணம் நீ மிக மதிப்பு மிக்கவர்கள். ஆமாங்க, அவர் நம்ம நேசிக்கிறாருங்க, நாம் அவரை நேசிக்கிறோமா? பேதுருவை அன்னைக்கு கர்த்தர் நேசிச்சதுனாலதான் அவன் அற்ப விசுவாசியா இருந்தாலும் அவன் முழுங்கின சூழ்நிலையில் கூட உடனே கைபிடிச்சு மேல தூக்கி வச்சு அப்புறமா திட்டுறாரு, அடிக்கிறாரு, துப்புறா, செகண்ட் ஆகுது. அவன் நேசிக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் மரித்து போகாதபடிக்கு, அவன் மாண்டு போகாதபடிக்கு, அவன் அழிந்து போகாதபடிக்கு அவன் கரத்தை பிடிச்சு மேல தூக்குனார்ல, அங்க வெளிப்படுகிறது கர்த்தருடைய நேசம். அங்க வெளிப்படுகிறது. இன்னொரு நேசத்தை நான் காட்டுட்டுங்களா? பெரிய நேசத்தை காட்டுதுங்களா? அவர் சீஷர்களுக்கு போய் போஜனத்துக்கு வாங்கன்னு சொல்லும் போது சீஷர்களுக்கும் மற்றும் பேதுருவுக்கும், பேதுருவும் சீஷன் தான், ஆனா ஏன் எக்ஸ்ட்ராவா பேதுருவை கூப்பிடுறாருன்னா அவர் பேதுருவை நேசிக்கிறாரு. அவர் பேதுருவை நேசிக்கிறதுனால பேதுருவுக்கும் அழைப்பு கொடுங்க, அவன் வந்து போஜனத்துல என்ன செய்யட்டும், அமரட்டும், சாப்பிட்டோம், ஏன்னா அவன்கிட்ட நான் போய் தனியா பேசணும். அப்பதான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ஃபர்ஸ்ட் பேசுறாரு, கேட்கிறாரு, சாக்கு சொல்லிட்டான். செகண்ட் கேட்கிறாரு, சாக்கு சொல்லிட்டான். மூணாவதோட கேட்கிறாரு, பேதுரு துக்கப்பட்டான். இதுக்கு மேல சாக்கு சொல்ல வேற எதுவும் இல்லை. பேதுருவாவது சாக்கு சொல்ல எதுவும் இல்லைன்னு மனம் திரும்பினா, இன்னைக்கு நாம எத்தனை நாளா எத்தனை பிரசங்கங்கள் மூலமா எத்தனை ஊழியக்காரர் மூலமா என் அன்பு கூறுகிறாயா, அன்பு கூறுகிறாயா, அன்பு கூறாயா நீங்க கேட்டேருங்க. ஆண்டவரே ஒரு வாரத்துக்கு ஒரு டைமுக்கு நான் ஒரு சாக்கை ரெடி பண்றேன்ப்பா, நான் சாக்கு மேல சாக்கு சொல்றேன்ப்பா, நீ என்ன பண்ணிக்கிறேன்னு நீ போய் நேரு. இன்னைக்கு சாக்குகள் சொல்லுவதை விட்டுவிட்டு ஒத்துக்கொள்ளுங்கள், அர்ப்பணியுங்கள். பேதுருக்கிட்ட இதுதான் ஒரு பெரிய பாடங்க, எனக்கு பிடிச்ச பாடங்க. ஏசப்பா கேட்ட உடனே, அப்பா நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா, நான் உம்மை நேசிப்பதும் நேசியாமல் இருப்பதும் அறிந்திருக்கிறீங்க. எப்போ பேதுரு தன்னை தான் தாழ்த்தி ஒப்பு கொண்டு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டானோ அதுக்கப்புறம் பேதுருடைய லைஃப் பாருங்க. பேதுருவை போல இதுவரை வேதாகமத்தில் யாரும் செய்யாத அற்புதங்களை பேதுரு செய்தார். நீங்க பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை வரைக்கும் படிச்சு பாருங்க, தேடி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஒரு பிரசங்கத்தில் 3000 ஞானஸ்தானம் யோனான் ஸ்நானகன் கூட கொடுக்கல. ஒரு பிரசங்கத்தில் 3000 ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து கூட கொடுக்கல. ஆனா பேதுரு கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பேதுருவை நேசிக்கிறாரு. பேதுரு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால தான் இப்படிதான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். He just surrendered himself. That is the reason God has lifted him up. அந்த காரணத்தினாலதான் பேதுருவை கர்த்தர் உயர்த்தினார். யாராலையும் செய்ய முடியாத அற்புதத்தை நீ செய்ப்பா, யாராலையும் செய்ய முடியாத அதிசயத்தை நீ செய்ப்பா, இதுவரை காணாத காரியங்களை நீ காண வேண்டும், உன் மூலம் ஜனங்கள் காண வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, பேதுரு லைஃப்ல செத்து போனவங்களை எழுப்புறாரு, ஞானஸ்தானங்களை கொடுக்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு, பேய் ஓட்டுறாரு, அதிசயங்கள் செய்யறாரு. இயேசு செய்ததெல்லாம் இவர் செய்துட்டே வராரு. காரணம் என்ன தெரியுமா? He just surrendered. அவன் ஒப்பு கொடுத்தான், அவ்வளவுதான். என் அன்பு தேவச்சனமே,
என் அன்பு கிறிஸ்தவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலிருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு பேதுரு வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்பொழுதுமோ என்றென்றைக்கும் நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? Do you love Jesus? Yes, of course Jesus loves you, but what about you? இயேசு உன்னை நேசிக்கிறார்ப்பா. அது உண்மை, அது உண்மை, அது சத்தியம். அவர் நேசிக்கிறதால தான் உனக்காக அந்த விண் உலகத்தை விட்டு மண் உலகத்திற்கு மனுஷ சாயல வந்து தலை சாய்க்க இடம் இல்லாத கூட அவர் அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, துப்பப்பட்டு, சிலுவையில் முள்கிரீடத்தை வைக்கப்பட்டு, சிலுவையில் தொங்கப்பட்டு, ஆணிகளால் அடிக்கப்பட்டு, ரத்தத்தை சிந்தினவராய் மரித்து போய் மறுபடியும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உனக்காய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்னால் ஒரே ஒரு காரணம், அவர் இன்னும் உன்னையும் என்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேசத்திற்கு இடம் உண்டோ? அவர் நேசத்திற்கு நீ வழிவாசலை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறாயோ? வழிவாசலை திறந்து வை. இதோ வாசல் படியில் நின்று கொண்டு நான் உன் கதவை தட்டு கொண்டிருக்கிறேன். ஒருவன் திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். அவர் பிரவேசித்துட்டார்னா அதோட ஒரு பெரிய நேசம், அதோட பெரிய பாக்கியம், அதோட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்க. நான் தாழ்மையாக உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களை நேசிக்கிற கர்த்தரை நீங்க நேசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? You just love God because God loves you. நீங்க அவரை தேடி போலங்க, அவர் உங்களை தேடி வந்தார். அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறாரு. காரணம், நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். நம்மை நேசிக்கிற கர்த்தர் நமக்கு நன்மையே அனுகிரகம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, கிருபாதிபதியே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கையை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாங்கள் கண்டோம். நீர் எங்களை நேசிக்கிற கர்த்தர். நாங்கள் உம்மை நேசிக்காமல் பேதுருவை போல இத்தனை நாளா ஏதோ ஒரு சாக்கு மேது சாக்குகளை சொல்லி 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 நடித்து கொண்டிருந்தோம். வேஷத்தை தரித்து கொண்டிருந்தோம். போதும் ஐயா, இதுவரை நடித்தது போதும், இதுவரை வேஷத்தை தரித்தது போதும். இனி மேலாவது உம்முடைய அன்பான நேசத்திற்கு, உம்முடைய உண்மையான நேசத்திற்கு நாங்களும் உம்மை திரும்பி உண்மையாய் நேசிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராகப்பா. உம்முடைய நேசத்திற்காய் கொடை ஸ்தோத்திரம். அந்த கல்வாரி காட்சியில உம்முடைய நேசத்தை நீர் வெளிப்படுத்தினீரே. இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பதற்கும் உங்களுடைய நேசம் தான்ப்பா காரணம். இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருப்பதற்கும் உங்க அன்பு தான்ப்பா காரணம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எங்களை நேசிக்கிறீங்க என்பதனால தான். ஆனா நாங்க உங்களை நேசிக்கிறோமா? இதுவரை உங்களை நாங்கள் நேசியாமல் இருந்ததால் இனிமேலாவது உண்மையாய் மனதாரமை நேசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நீர் நிரப்புவீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.